இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க சைஃப் அலி கான் கேஸோட சஸ்பெக்டை மும்பை போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். கடந்த 16ஆம் தேதி பிரபல ஹிந்தி நடிகர் ப்ரொடியூசரான சைஃப் அலி கானோட வீட்டுக்கு உள்ள ஒரு ஆள் பூந்திருக்காரு. மும்பையில் இருக்கிற 10 மாடி குடியிருப்புல கடைசி 3 ஃப்ளோர் இருக்கிற இடத்துல தான் சைஃப் அலி கான் இருக்கிறாரு. நைட் ஒரு 2:30 மணி அளவில் சீலிங் ஃபேன் ஓட்ட மூலியமா உள்ள வந்த திருடனை பார்த்த அந்த வீட்டில் இருந்த கேர்டேக்கர் கத்திருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு வந்த சைஃப் அலி கானும் அவரோட குழந்தை கழுத்து மேல கத்தி வைக்க போயிருந்த திருடன் கிட்ட சண்டை போட்டிருக்காரு. இதுல சைஃப் அலி கான் மேல கத்தி குத்து விழுந்து மொத்தமா 6 இடத்துல நல்ல மோசமாவே குத்து வாங்கியிருக்காரு நம்ம சைஃப் அலி கான். இதுல கழுத்துலயும் தோள்பட்டையிலும் நல்லா ஆழமா இறங்கி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை தடுக்க வந்த கேர்டேக்கர் மேலேயும் அடி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கரீனா கபூரும் ஜுவல்ஸ் எல்லாம் தரோம் எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா அந்த திருடனும் எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு 1 கோடி காசா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை வாங்காமலே அக்கம் பக்கத்துல வந்த சத்தத்தை கேட்டுட்டு ஓடி போயிருக்காராம். இதை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர் சிசிடிவி கேமரா செக் பண்ணதுல உள்ள வரும்போது அந்த ஆள் மாஸ்க் போட்டிருந்ததாகவும் வெளியில போகும்போது மூஞ்ச ரிவீல் பண்ண மாதிரி இருந்த போட்டோஸை நெட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவத்தை பண்ணிட்டு மக்களா கலந்து போன அந்த திருடனை ஃபுல்லா தேடி கடைசியா அவன் கொல்கட்டா போற ட்ரெயின்ல கண்டுபிடிச்சதா போலீஸ் சொல்லியிருக்காங்க. 25ல இருந்து 30 வயசான இவரு ஒல்லி தேகம் கொண்டவர்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் சைஃப் அலி கான் மாதிரி ஆளு கூட எப்படி சண்டை போட்டு குத்திருக்க முடியும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ சைஃப் அலி கான் மாதிரி ஒரு டாப் செலிபிரிட்டி கேஸை 40 டீம் வச்சு 1000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு வாரத்துல பிடிச்ச நம்ம இந்தியன் போலீஸ் எத்தனை ரேப் அண்ட் மர்டர் கேஸை சீக்கிரம் பிடிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட தாட்ஸை சீக்கிரமா சொல்லுங்க.